அல்லாஹுவின் மாபெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து அதிலேயும் குறிப்பாக கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே ஒருவராக நம்மையும் தேர்வு செய்து புனிதம் நிறைந்த இந்த ரஜபுடைய மாதத்தில் நம்மையெல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசுவதற்காக ஒன்று சேர்த்தான். அந்த அல்லாஹுவிற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். திரும்பவும் ஒரு தடவை உங்களுடைய பதில் சலாத்தை எதிர்பார்த்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கணியத்திற்குரிய தாய்மார்களே, நாம் ரஜபு மாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். ரஜபு மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபு மாதம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அதிகம் துஆ செய்வார்கள். என்ன துஆ செய்வார்கள்? நாம் ஏற்கனவே சொல்லி இருந்தோம். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கம்மா. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, மேலும் ரமலானை அடைய வைப்பாயாக, ஆமீன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதம் வந்துவிட்டால் அதிகம் துஆ செய்வார்கள். நான் சென்ற வாரமே உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஏன் மற்ற மாதத்திலே பெருமானார் பரக்கத்தை கேட்காமல் ரஜபிலே ஏன் பரக்கத்தை கேட்டார்கள்? ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதா இருக்கிறது, முஹர்ரம் இருக்கிறது, சஃபர் இருக்கிறது, ஷவ்வால் இருக்கிறது, துல்காதா இருக்கிறது, துல்ஹஜ் இருக்கிறது, ரபியுல் அவ்வல் இருக்கிறது, ரபியுல் ஆஹிர் இருக்கிறது, ஜமாதுல் அவ்வல் இருக்கிறது, ஜமாதுல் ஆஹிர் இருக்கிறது. இந்த ரஜபை விட்டால், இந்த ஷாபானை விட்டால் 10 மாதம் இருக்கே. அரபு மாதங்கள், இஸ்லாமிய மாதங்கள் இந்த ரஜபு ஷாபான் மட்டும்தானா? இது இல்லாமல் 10 மாதம் இருக்குதே. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலே தான் பரக்கத்தை கேட்டார்கள். ரஜபிலே தான் பரக்கத்தை கேட்டார்கள். காரணம் என்ன? ஏன் ரஜபிலே பெருமானார் பரக்கத்தை கேட்டார்கள்? ஏன் பெருமானார் ரஜபிலே பரக்கத்தை கேட்டார்கள்? முதல் காரணம் என்ன தெரியுமா? பொதுவாக யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் நாம் கேட்க முடியும். யாரிடத்தில் என்ன இருக்கிறதோ நாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருள் இருந்தால்தான் நாம் அதை கேட்க முடியும். நான் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருள், நாம் எதை கேட்கிறோமோ அந்த பொருள் அந்த சீசன் டைமாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு உதாரணம் சொன்னால் புரியும். இப்போ உதாரணமாக இந்த கமலா ஆரஞ்சு இருக்குங்களே, 10 கமலா ஆரஞ்சு, அதாவது கையிலேயே உரிச்சிடலாம். அது எந்த மாதம் கிடைக்குமா? நவம்பர், டிசம்பர். இப்போ நீங்கள் போய் அதை மார்ச் மாதத்தில் கேட்க முடியுமா? கேட்கவும் மாட்டோம். ஏன்னா அது சீசன் டைம் கிடையாது. அந்த கமலா ஆரஞ்சு கையில் உரிச்சா வரக்கூடிய ஆரஞ்சு எந்த சீசனோ அந்த சீசனில் போய் தான் அந்த கமலா ஆரஞ்சை நாம் கேட்போம். இப்போது மாம்பழம் எந்த சீசன்மா? ஏப்ரல், மே. இப்போ யாராச்சும் ஜனவரியில் போய் மாம்பழம் வாங்குவாங்களா? கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அந்த சீசன் டயத்தில் போய் தான் அதை கேட்பாங்க. ஒன்றை கேட்கிறோம் என்றால் அது அந்த சீசனுடைய நேரம். இப்போ பெருமானார் ரஜபில் பரக்கத்தை கேட்டாங்கன்னா காரணம் என்ன? ரஜபு என்பது பரக்கத்துக்கான சீசன். பரக்கத்தை அல்லாஹ் கொட்டக்கூடிய மாதம். அதனால்தான் பெருமானார் ரஜபிலே பரக்கத்தை கேட்டார்கள். ஏன் பெருமானார் ரஜபில் பரக்கத்தை கேட்டாங்க? ரஜப் என்பது பரக்கத்துடைய சீசன். அல்லாஹ் பரக்கத்தை கொட்டக்கூடிய மாதம். அல்லாஹ் பரக்கத்தை கொட்டக்கூடிய மாதம் ரஜபு. ரஜபு என்றால் அல் அஷப் என்றும் ஒரு பொருள் உண்டு. அசப் என்றால் கொட்டுதல் என்று பொருள். ரஜபுக்கு அர்த்தம் என்னமா? கொட்டுதல். எதை கொட்டுவது? எதை ரப்பு கொட்டுகின்றான் இந்த மாதத்தில்? அவன் பரக்காத்துகளை கொட்டுகின்றான், அவன் அருளை கொட்டுகின்றான். அல்லாஹ் பரக்கத்தை கொட்டக்கூடிய இந்த மாதத்திலே நாம் பரக்கத்தை கேட்காவிட்டால்
மற்ற மாதங்களில் கிடைக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கிடைக்காது. இப்போ மாம்பழம் என்ன மாதம் சொன்னீங்கம்மா? எனக்கு தெரியலை, அதனால் கேட்குறேன். ஏப்ரல் மே. இப்போ மற்ற மாதத்தில் கேட்டால் மாம்பழம் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும், ஆனால் கம்மியாக தான் கிடைக்கும். மற்ற மாதத்தில் ஆரஞ்சு பழம் கிடைக்கும், ஆனால் கமலா ஆரஞ்சு கிடைக்குமா? கிடைக்காது. நீங்கள் மற்ற மாதத்தில் பரக்கத்து கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? நிச்சயம் கொடுப்பான். ஆனால் இது சீசன். ரஜப் என்பது பரக்காத்திற்கான சீசன், அல்லாஹ் அவன் அருளை கொட்டக்கூடிய சீசன் இந்த ரஜப். அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்திலும் பரக்கத்தை கேட்காமல் விசேஷமாக குறிப்பாக தனியாக ரஜபிலே பரக்கத்தை கேட்டார்கள். இப்போ காரணம் புரிகிறதா? ஏன் பெருமானார் ரஜபிலே பரக்கத்தை கேட்டார்கள்? காரணம் புரியுதாமா? எல்லாருக்கும் புரியுதா? புரிந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்களேன். இப்போ முதல் காரணம் என்ன? ரஜபு என்பது பரக்காத்துக்கான சீசன், பரக்கத்திற்கான சீசன். அந்த மாதம் வந்த உடனே தான் பெருமானார் பரக்கத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க. காரணம் அது பரக்கத்திற்கான சீசன். நாம் அல்லாஹ்விடத்திலே இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டோம், அல்லாஹ் கிட்ட கேட்கணும், யா அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிரு அல்லாஹ், பரக்கத்து செஞ்சிரு அல்லாஹ், பரக்கத்து செஞ்சிரு அல்லாஹ்னு இந்த ரஜபுடைய மாதத்தில், இந்த ஷாபானுடைய மாதத்தில் எங்களுக்கு பரக்கத்து செஞ்சிரு அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடிய காரணம், இந்த ரஜப் பரக்கத்து கொட்டக்கூடிய சீசன், பரக்கத் கொட்டக்கூடிய ஸ்பெஷலான மாதம். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபிலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் பரக்கத்திற்காக. அப்போ முதல் அமல் இந்த ரஜபில் நீங்கள் செய்ய வேண்டிய அமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மற்ற யார் யாருக்குன்னா பரக்கத்து வேணாம் சொல்லுங்களேன்? எல்லாருக்கும் யார் யாருக்குன்னா பரக்கத்து வேணும் சொல்லுங்க? எல்லாருக்கும் பரக்கத்து வேணும். அப்போ வேணும்னா நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். ஒரு மாம்பழம் வேணும் அப்படின்னா நம்ம கடையில் போய் வாங்கினா தான் கிடைக்கும். அண்ணே மாம்பழம் கொடுங்கன்னு கேட்டால் தானே கிடைக்கும். கேட்கவே இல்லை, எப்படி கிடைக்கும்? இப்போ மாம்பழம் கடைக்கு போயாச்சு, மாம்பழம் கடைக்கு போயாச்சு, முன்னாடி பழமாக அடுக்கி வச்சுருக்குறாங்க. மாம்பழம் இருக்குது, ஆப்பிள் பழம் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, தர்பூசணி இருக்குது, முலாம்பழம் இருக்குது, எல்லா பழமும் இருக்குது. நீங்கள் வாயை திறந்து கேட்கணுமா இல்லையா? அப்படியே நிற்கிறீங்க கடை முன்னாடி, அப்படியே வாய் பொத்தி வாய் மூடி அமைதியாக நிற்கிறீங்க. மாம்பழம் கிடைக்குமா? கிடைக்குமா? என்ன செய்யணும்? அண்ணே அரை கிலோ போடுங்கண்ணே எடுத்து, இல்லை கூட கொடுங்க நான் போடுறேன் சொல்லணுமா இல்லையா? சொல்லணும், கேட்கணும், வாயை திறந்து கேட்கணும். அப்பதான் கிடைக்கும். உங்களுக்கு பரக்கத் வேண்டும் என்றால் பரக்கத்தை கேளுங்கள். பெருமானார் முபாரக்கானவர்கள், பரக்கத்திற்கு உரியவர்கள், அவர்களே அல்லாஹ்விடத்திலே பரக்கத்தை கேட்டாங்க. பெருமானார் பரக்கத்து பொதிந்தவர்கள், பரக்கத்தை உள்வாங்கியவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செய்தார்கள்? யா அல்லாஹ் பரக்கத்து செஞ்சிரு அல்லாஹ், இந்த ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத்து செஞ்சிரு அல்லாஹ், அபிவிருத்தி செஞ்சிரு அல்லாஹ், உன் அருளை கொட்டி விடு யா அல்லாஹ் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய காரணம் இது இந்த ரஜப் என்பது பரக்கத்திற்கான சீசன். பரக்கத்தை அல்லாஹ் கொட்டக்கூடிய ஸ்பெஷலான தனித்துவமான மாதம்தான் இந்த ரஜபும் ஷாபானும். சரி, இது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன? பரக்கத்தை பெருமானார் ரஜபிலே கேட்டதற்கான ஒரு காரணம் இது அதற்கான சீசன், பரக்கத்திற்கான குறிப்பான மாதம். எனவே பெருமானார் ரஜபிலே பரக்கத்தை கேட்டார்கள். இன்னொரு காரணம், பரக்கத் என்றால் பொருள் குறைவாக இருக்கும், ஆனால் அதனால் வரக்கூடிய பலன் அதிகமாக இருக்கும். பரக்கத்துனா என்னமா? அதனுடைய டெஃபினேஷன், அதனுடைய ஒரு வரி விளக்கம். பரக்கத் என்றால் என்ன? கோதுமையா? பரக்கத்துனா என்னமா? போதும். அதாவது பரக்கத் என்றால் பொருள் குறைவானதாக இருக்கும், ஆனால் அதனால் வரக்கூடிய பலன் பெரியதாக இருக்கும், பிரம்மாண்டமானதாக இருக்கும். பொருள் குறைவாக இருக்கும், வெறும் 10,000 ரூபா தான் இருக்கும், மாதம் 10,000 ரூபா தான் சம்பாதிப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ சில பேர் 1,00,000 ரூபா சம்பாதிப்பாங்க, ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருக்காது? பரக்கத்து இருக்காது. உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கான்னு கேட்டு பாருங்கள். எங்கங்க நிம்மதி? இந்த 1,00,000 ரூபாயும் நான் போய் கட்டிக்கிட்டு இருக்கேன், மாதம் இஎம்ஐக்கு ஏசிக்கு ஒரு 10,000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன், ஃப்ரிட்ஜுக்கு 20,000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன், ஐஃபோனுக்கு 30,000 ரூபா கட்டிக்கிட்டு இருக்கேன், என் சம்பாதிக்கிற மொத்த காசும் அப்படியே போயிடுது, பரக்கத்தே இல்லை அப்படின்வாங்க. ஒருத்தர் 10,000 ரூபா தான் சம்பாதிப்பார். நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்களான்னு கேட்டு பாருங்கள். பாய் சந்தோஷமா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்னை நல்லா வச்சிருக்கிறான். அப்போ இந்த 1,00,000 ரூபாயில இல்லாத பரக்கத்து 10,000 ரூபாயில அல்லாஹ் வச்சிருக்கிறான். சில நேரங்களில் பொருள் அதிகமாக இருக்கும், பரக்கத்து இருக்காது.
சில நேரங்களில் பொருள் குறைவாக இருக்கும், அதில் என்ன இருக்கும்? பரக்கத் இருக்கும். பரக்கத் என்றால் பொருள் குறைவாக இருக்கும், அந்த விஷயம் சின்னதாக இருக்கும், அந்த செய்தி சின்னதாக இருக்கும், பொருள் சிறியதாக இருக்கும், அந்த விஷயம் சிறியதாக இருக்கும். ஆனால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன் பிரம்மாண்டமானதாக இருக்கும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் மிகப்பெரியதாக இருக்கும். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் ஒரு போருக்கு சென்றிருந்தார்கள். போருக்கு போயிருந்த சமயத்தில் தண்ணி இல்லை. கிட்டத்தட்ட 3000 சஹாபாக்கள், அதற்கும் மேலே சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஒரு போருக்கு போயிருக்காங்க. பாலைவனம், குடிக்கிறதுக்கு தண்ணி தேவைப்படும், குளிக்குவதற்கு தண்ணீர் தேவைப்படும். பாலைவனம், முகத்தில் தண்ணி தெளிச்சுக்குவாங்க அப்பப்போ. அந்த பாலைவனம் உஷ்ணம், தண்ணி எவ்வளோ அதிகமாக தேவைப்படும். இன்றைக்கி ஒரு பெரிய ட்ரம்மு தண்ணி ஒரு குடும்பத்துக்கு பற்ற மாட்டேங்குது. ஒரு பெரிய ட்ரம்மு தண்ணி ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேருக்கு பற்ற மாட்டேங்குது. அப்போ 3000 பேர் இருக்கிறாங்கன்னா எத்தனை டன் தண்ணி தேவைப்படும்? ஆனால் சஹாபாக்கள்கிட்ட தண்ணியே இல்லை. சஹாபாக்கள்கிட்ட தண்ணியே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைதுனா ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவங்க கூட 2-3 பேரை துணைக்கி போட்டு எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. போகிறாங்க. எங்கள் கண்ணுக்கு எட்டிய தூரம் பாலைவனம்ல, இங்கே சோலைவனமாக இருந்தால், தோட்டங்களாக இருந்தால் அங்கங்கே கிணறு வெட்டி இருக்கும், ஆறு இருக்கும். இது பாலைவனம். கண்ணுக்கு எட்டிய தூரம் வெயிலாக இருக்குது, வெறும் மணலாக இருக்குது, தண்ணியே இல்லை. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் பார்த்தா ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டில் போய் ஏமாதம் தண்ணி இருக்கான்னு கேட்குறாங்க. 3000 பேருக்கு போய் குடிசை வீட்டில் ஒரு வயசான பாட்டிகிட்ட தண்ணி கேட்குறாங்க. அந்த வயசான பாட்டி, என்கிட்ட தண்ணி இல்லை, ஒரே ஒரு கொட்ரா, அதாவது ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து காட்டுறாங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி எடுத்து என்கிட்ட இவ்வளோதான் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளாம் என்ன பண்ணுவோம்? 3000 பேர்த்துக்கு இந்த 2 டம்ளர் தண்ணியாக பற்றும், 3000 பேர்த்துக்கு இந்த 2 டம்ளர் தண்ணியாக பற்ற போது வேணான்ட்டு வந்துடுவோம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் தண்ணீர் இருந்தால் வாங்கி வாருங்கள்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி நிறைய தண்ணி எல்லாம் பெருமானார் சொல்லலை. தண்ணி கிடச்சிருச்சுல எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ரசூலுல்லாஹ் கிட்ட போய் கொடுக்குறாங்க. யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் தூரத்தில் இருந்து ஒரு வயசான பாட்டி இருந்தாங்க, அவங்கள்ட்ட இவ்வளோ தான் தண்ணி இருக்குதுன்னு கொடுக்குறாங்க. பெருமானார் அந்த தண்ணியை பார்த்தாங்க. பெருமானார் அந்த தண்ணியை பார்க்கிறார்கள். பார்த்த பெருமானார் அந்த பாத்திரத்திற்குள் இருந்த தண்ணீரினுள் தன் கைகளை நுழைக்கிறார்கள். பெருமானார் தன் கைகளை நுழைக்கிறார்கள். சஹீஹான ஹதீஸிலே பதிவு செய்யப்படுகிறது. ஒரு சஹாபி, அவங்க பேர் எனக்கு மறக்குது, அந்த சஹாபி சொல்றாங்க, பெருமானார் தன் கைகளை அந்த பாத்திரத்திற்குள் நுழைத்ததற்கு பின் எனது 2 கண்களால் நான் பார்த்தேன், பெருமானாருடைய விரல்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தண்ணீர் பீரிட்டு கொண்டு வந்தது, தண்ணீர் பொங்கி வந்தது. 3000 பேரும் குடிச்சுக்கிட்டோம், அதில் உது செஞ்சுக்கிட்டோம், எல்லாமே பயன்படுத்திக்கிட்டோம், பிடிச்சி வச்சுக்கிட்டோம், எங்கள்கிட்ட எல்லா பாத்திரங்களை நிரப்பி வைத்து கொண்டோம். வெறும் ஒரு கொட்ரா தண்ணி, ஒரு பாத்திரம், 2 டம்ளர் தண்ணியில் பெருமானாருடைய கை பட்டவுடன் அதில் என்ன உண்டானது? பரக்கத்து உண்டானது. 2 டம்ளர் தண்ணியில் எத்தனை பேர் உது செஞ்சுருக்காங்க? 3000 பேர். சாத்தியமாது? 3000 பேருக்கு இன்னைக்கு ஒருத்தன் குளிக்கணும்னா 10 வாளி தண்ணி தேவைப்படுது. ஒரு ஆள் குளிக்கணும்னா 3 வாளி தண்ணி தேவைப்படுது. சாதாரணமானவங்களுக்கு, தண்ணியை வீணடிக்கக்கூடியவர்களுக்கு 10 வாளி இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. அள்ளி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, தண்ணி பத்த மாட்டேங்குது. 3000 பேர் குளிக்கணும், குடிக்கணும், அவங்க சுய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும். ஆனால் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு? வெறும் ஒரு பாத்திர தண்ணி, 2 டம்ளர் தண்ணி. இதுக்கு பேர் தான் பரக்கத்து. கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அதனுடைய பலன் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பெருமானார் ஹந்தக் போரினுடைய சமயம், அகழ் போர் என்றால் சஹாபாக்கள் எதிரிகளை விழ வைப்பதற்காக குழி நோண்டுறாங்க. அதாவது எதிரிகள் அதிகம், முஸ்லீம்கள் ரொம்ப கம்மி. இப்போ யோசிக்கிறாங்க, இப்போ காபிர்களை, எதிரிகளை நம்ம தோற்கடிப்பதற்கு எளிமையான வழி ஒரு குழி நோண்டி வச்சுருவோம், அதை குழியை நோண்டி வச்சு வெளியே தெரியாத மாதிரி மூடிடுவோம். அவங்க நேராக ஓடி வருவாங்க, எதுக்குள்ளே விழுந்துருவாங்க? குழிகளை விழுந்துருவாங்கன்னு சொல்லி குழி நோண்டுறாங்க. அதனால் அந்த போருக்கு பேரே என்ன? அகழ் போர். அகழ் என்றால் குழி அப்படின்னு அர்த்தம். ஹந்தக்குன்னு வாங்க அரபியில், ஹந்தக் போர். அகழ் போர்னா குழி போர் அப்படின்னு அர்த்தம். குழி நோண்டினதுனால அந்த போருக்கு பேரே அகழ் போர். எல்லா சஹாபாக்களும் குழி நோண்டுறாங்க. பெருமானாரும் கடப்பாரை எடுத்துகிட்டு வந்து வெட்டுறாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடப்பாரை எடுத்துக்கொண்டு வெட்டுகிறார்கள். எல்லா சஹாபாக்களும் அந்த வெயிலில் நின்று அந்த சூடான மணலில் நின்று குழி நோண்டுகிறார்கள். வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் பசி. நம்மளே மாதிரி காலைல மதியம் நைட்டு 3 நேரம்னா சஹாபாக்கள் சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை, உணவு கிடைக்கவில்லை என்றால் ஒரு வாரம் பட்னியாக கிடப்பாங்க. நம்ம எல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நேரம் பட்னியாக இருந்திருப்போமா? காலையிலையும் வயிறு நிரம்ப, மதியமும் வயிறு நிரம்ப, மாலை ஒரு தடவை வயிறு நிரம்ப, இரவு ஒரு தடவை, 3 நேரம் சாப்பாடுன்றதெல்லாம் இன்றைக்கி மாறி போச்சு. 4 வேளை ஆகிப்போச்சு. ஸ்கூலுக்கு பிள்ளைங்க மதியானம் சாப்பாடு கட்டியும் கொடுத்துட்டு சாயங்காலம் வந்தால் ஸ்கூலில் புள்ள கம்மியாக சாப்பிட்ருக்கோன்னு சாயங்காலம் ஒரு வேளை, மாலையில் ஒரு வேளை, இரவு ஒரு வேளை, காலை 11 மணிக்கு ஒரு வேளை, 3 வேளை என்பது 5 வேளையாக மாறிவிட்டது நம்ம ஊரில், இந்தியாவில். சவுதியிலனா அந்த காலத்தில் 2 வேளை தான், ஒன்று காலை இன்னொன்று மாலை. புகா இஷா, காலையில் சாப்பிடுவார்கள், மாலையில் சாப்பிடுவார்கள். மாரிபுக்கு முன்னாடியே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க நைட் சாப்பாடை. காலை சாப்பாடு காலை 10 மணி 9 மணிக்கு சாப்பிட்ருவாங்க. 2 வேளை தான் ஒரு நாளைக்கு அந்த காலத்தில். அப்போ அந்த காலத்துலேயும் சஹாபாக்கள் உணவு இருந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை, இல்லை என்றால் ஒரு வாரம் பட்னி, 10 நாள் பட்னியானா கிடப்பாங்க. பட்னியாக கிடக்கிறாங்க, குழி நோண்டுறாங்க. எல்லா சஹாபாக்களுக்கும் பசி, கடுமையான பசி, பயங்கரமான பசி. பசியில் மயக்கம் வருது, தள்ளாடுறாங்க சஹாபாக்கள். அப்போ ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து வயிற்றை தூக்கி காட்டுறாங்க. வயிற்றில் கல் கட்டியிருக்கு. ஏன் வயிற்றில் கல் கட்டினாங்க? ஏன் வயிற்றிலே கல் கட்டினார்கள்? வயிற்றில் எப்பயுமே பசி அதிகமாக இருக்கும் பொழுது வயிற்றில் பசி அதிகமாக இருக்கும் பொழுது வயிற்றில் ஒரு வெயிட்டான ஒரு விஷயத்தை நம்ம வயிற்றில் வச்சுக்கிட்டோம்னா பசி தெரியாது. எப்பயுமே பசிக்கும் பொழுது ஒரு தலைவாணி எடுத்து வச்சு சில பேர் வச்சுக்குவாங்க. தலைவாணி பசியில் தலைவாணி எடுத்து வயிற்றோடு ஒட்டி வச்சுக்குவாங்க. ஏன்னா அந்த பசி தெரியக்கூடாதுன்றதுக்காக. சஹாபாக்கள் தலைவாணினா எடுத்து வச்சுக்கல, கல் எடுத்து கட்டிக்குவாங்க. வயிற்றில் ஒரு வெயிட்டான ஒரு பொருளை கட்டிட்டா பசி கொஞ்சம் நேரத்துக்கு தெரியாது. சஹாபாக்கள் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் கிட்ட வயிற்றை தூக்கி காட்டுறாங்க. அந்த சஹாபி வயிற்றில் ஒரு கல் கட்டியிருக்கு. யா ரசூலுல்லாஹ் பாருங்கள், பசியில் நின்று வேலை பார்க்குறோம், ஏன் அல்லாஹ் நம்மளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் அவங்க வயிற்றை தூக்கி காட்டினா 2 கல் கட்டியிருக்கு. பெருமானார் அதைவிட கடுமையான பசியில் இருக்கிறாங்க. பெருமானார் அதைவிட கடுமையான பசியில் இருக்கிறாங்க. இதை ஒரு சஹாபி பார்க்குறாங்க. இதை ஒரு சஹாபி பார்த்துட்டு போய் தன் மனைவி இடத்துல சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பசியில் இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பட்னியாக இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க எங்கள் நபி, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம கண் முன்னால் பெருமானார் இன்று பசியுடன் இருக்கிறார்கள் என்றால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெருமானாருக்காக விருந்து கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? அந்த மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். பெருமானார் அந்த சஹாபிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நேராக மனைவி கிட்ட போய் ரசூலுல்லாஹ் பட்னியாக இருக்கிறாங்க, நம்மள்ட்ட சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. என்னங்க, ஒரு 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி சப்பாத்தி மாவும் கொஞ்சோன்னு ஆட்டுக்கறியும் இருக்குது, ரசூலுல்லாஹையும் 2 பேரையும் விருந்து கூப்பிட்டு வாங்கன்றாங்க அவங்க மனைவி. நேராக அந்த சஹாபி ரசூலுல்லாஹ் காதில் போய், யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கும் உங்கள் கூட 2-3 பேரையும் அழைச்சிக்கிட்டு வாங்க, உங்களுக்கும் உங்கள் கூட 2-3 பேரையும் அழைச்சிக்கிட்டு வாங்க, எங்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க தெரியுமா? யா மஅஷர ஷபாப், தோழர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை பேரை பார்த்து? 100 பேரை பார்த்து. 70 பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்து, தோழர்களே விருந்துக்கு வாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் என்னைய விருந்துக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, அஜத்து நாளைக்கு மதியம் எங்கள் வீட்டில் உங்களுக்கு சாப்பாடு அஜத்துன்னு கூப்பிட்ருக்கீங்க. நான் கூட ஒரு 100 பேரை கூப்பிட்டு வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கூப்பிட்டு வந்தா அஜத்து உங்களுக்கு விருந்தும் இல்லை ஒன்றும் இல்லை, கிளம்புங்கன்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு விருந்தும் இல்லை, பாவமேன்னு உங்களை ஒரு ஆளை கூப்பிட்டா கூட 100 பேரை அழைச்சிக்கிட்டு வரீங்களா அப்படின்னு அமுச்சு வச்சுருவோம். ஆனால் பெருமானார் எல்லாருமே வாங்க, உங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு ரெடியாக இருக்குது அப்படின்றாங்க. இந்த சஹாபிக்கு வயிற்றில் புளியை கரைக்குது. என்னடா, நம்ம 3 பேருக்கு தான் சாப்பாடு வீட்டில் இருக்குது, ரசூலுல்லாஹ் என்ன 100 பேரை வர சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ் அவர் காதில் சொன்னாங்க, நீங்கள் அந்த மாவையும் அந்த சால்னாவையும் அப்படியே வைங்க, நான் வந்த பிறகு நீங்கள் பேலிச்சு சுடுங்க அப்படின்ட்டாங்க ரசூலுல்லாஹ். நேராக அவங்க மனைவி கிட்டே போய், எப்பா நான் சொன்னது 3 பேர்த்துல தான் சொன்னேன், ஆனால் ரசூலுல்லாஹ் 100 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, பெருமானார் 100 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துட்டாங்கன்னு அவங்க மனைவி கிட்டே சொல்கிறாங்க அந்த சஹாபி. உடனே ரசூலுல்லாஹ் தானே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் பார்த்துக்குவாங்க, நாம் 3 பேருக்குன்னு சொன்னோம், ரசூலுல்லாஹ் தானே மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் விருந்து போட்டுக்குவாங்க, நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை.
அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹ் நேராக வந்து அந்த சப்பாத்தி மாவில் தன் கையை வைத்து துஆ செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சப்பாத்தியின் மீது தன் கைகளை, அந்த மாவின் மீது தன் கைகளை வைத்து துஆ செய்து ஒரு துணியை போட்டு மூடிட்டாங்க. மூடி, உங்களுக்கு நீங்கள் தேவைப்படும் போது துணியை ஃபுல்லாக எடுக்காமல் மாவை உள்ளேருந்து எடுத்துக்கோங்க, எடுத்து வேலிச்சு சுடுங்க, துணியை ஃபுல்லாக எடுத்துடாதீங்கன்ட்டாங்க. அந்த ஆட்டுக்கறி சால்னாவிலேருந்து பாத்திரத்தை கொஞ்சம் லேசாக திறந்து சால்னாவை அள்ளிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். ஒரு 10 சஹாபியை, சின்ன வீடு, எல்லாம் வெளியே வெயிட் பண்ணுறாங்க. 10 பேராக வந்து சாப்பிட்றாங்க. 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடு, இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடை ஒரு ஆள் ஃபுல்லாக முழுங்கிடுறார். 2 பேர் சாப்பிட்ற சாப்பாடு 6 பரோட்டாவை ஒரே ஆள் ஃபுல்லாக உள்ள முழுங்கிடுறாரு. ஒரு பெரிய கோழின்றது 2 பேர் சாப்பிட்லாம், 3 பேர் 4 பேர் சாப்பிட்லாம். ஒரே ஆள் ஒரு ஃபுல் கிரில்ல உள்ளே தள்ளிடுறாங்க இன்றைக்கி. ஆனால் அன்றைக்கி சஹாபாக்கள் வெறும் 3 பேர் சாப்பாடு, 4 பேர் சாப்பிட்ற சாப்பாடு, 10 பேராக வராங்க. 30 பேர் வராங்க, அடுத்து 40, 50, 60, 70, 80, 90, 100 பேரும் சாப்பிட்டுட்டாங்க. கடைசியாக பெருமானார் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த மாவையும் அந்த வீட்டில் உள்ள அந்த சாபியும் அவங்க மனைவியும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் பார்த்தா அந்த மாவும் அப்படியே இருக்கிறது, அந்த சால்னாவும் கறியும் அப்படியே இருக்கு. அல்லாஹ் அக்பர். இதுக்கு பேர் தான் பரக்கத். இதுக்கு பேர் தான் பரக்கத். அப்போ பரக்கத் என்றால் அது குறைவாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன் பெருமானார், இரண்டாவது காரணம், ஏன் ரஜபிலே பெருமானார் பரக்கத்தை கேட்டார்கள் என்றால், இந்த மாதம் வெறும் 30 நாள் தான். ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குமா? 30 நாள். உங்கள் எல்லாத்துலேயும் ஒரு கேள்வி, ஆங்கில கணக்கின்படி ஒரு மாதத்தில் எத்தனை நாட்கள் இருக்கும்? 30 நாள்லாம் இருக்காதா? 30 நாள் 31 தான் இருக்கும். 30 இருக்காதா? 30 இருக்கலாம். இஸ்லாமிய கணக்கின்படி 30, 31, 30 மட்டும்தானா? 29 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஆங்கில கணக்கின்படி ஒரு மாதம் ஒன்று 30 இருக்கும், இல்லை 31 இருக்கும். பிறை கணக்கின்படி, இஸ்லாமிய கணக்கின்படி ஒரு மாதம் என்பது ஒன்று 30 நாளாக இருக்கும், இல்லை 29 நாளாக இருக்கும், இல்லை 30 நாளாக இருக்கும். 29 நாளாக இருந்தாலும் 30 நாளாக இருந்தாலும் அதிலே நாம் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் பரக்கத்து செய்து விடுவான். நேரம் குறைவாக இருக்கும், ஆனால் அமல் நிறையா இருக்கும். அது நேரத்திலே அல்லாஹ் செய்யக்கூடிய பரக்கத். உணவிலே பரக்கத் என்றால் 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடை 7 பேர் சாப்பிடுவாங்க. உணவிலே பரக்கத் என்றால் என்ன? 3 பேர் சாப்பிட்ற சாப்பாடை 6 பேர் சாப்பிட்ருவாங்க. செல்வத்திலே பரக்கத் என்றால் என்ன? 10,000 ரூபா தான் சம்பாதிப்பார், 5,000 ரூபா தான் சம்பாதிப்பார், ஆனால் அதிலே அவருக்கு என்ன கிடச்சி போயிடும்? நிம்மதி கிடச்சி போயிடும். அப்போ செல்வத்திலே பரக்கத் என்றால் குறைந்த பணத்தை வைத்தே அவருக்கு நிம்மதி கிடைத்துவிடும். உணவிலே பரக்கத் என்றால் குறைந்த உணவை வைத்தே அவருடைய வயிறு நிரம்பிவிடும். அதுக்கு பேர் தான் பரக்கத். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயத்தை செஞ்சு கடலில் போனாங்க. கப்பல் செஞ்சு அவங்க கடலில் போனாங்க. எத்தனை அடுக்காக கப்பலை கட்டினாங்க யாருக்கும் தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை எத்தனை அடுக்குகளாக கட்டினார்கள்? எத்தனை அடுக்குகளாக கட்டினார்கள்? 7 அடுக்குகளாக கட்டினார்கள். கப்பலை 7 அடுக்குகளாக. அந்த மக்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை துன்பப்படுத்தினாங்க, தொல்லை பண்ணாங்க, அடித்தாங்க, மிதித்தாங்க, கெட்ட வார்த்தையில் திட்டினாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே ஒரு கப்பலை கட்டுங்க, கப்பலை கட்டி கப்பலில் ஏறிடுங்க, நான் ஒரு அலாரம் மாதிரி கொடுப்பேன். உங்கள் வீட்டில் இருக்க அடுப்புலேருந்து நெருப்பு 10 எரியும். அப்படி எரிஞ்சிச்சுன்னா வேதனை இறங்கிருச்சுன்னு அர்த்தம், சுனாமி வரப்போகிறதுன்னு அர்த்தம், வெள்ளம் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் கப்பலில் ஏறிக்கொள்ளட்டும், மற்றவங்களெல்லாம் தண்ணியில் நான் மூழ்கடிச்சிடுவேன் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான். அந்த கப்பலை செய்கிறதுக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தச்சரை கூப்பிட்டுருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மர வியாபாரியை கூப்பிட்டுருந்தாங்க. அவர் என்ன செய்கிறாரு? கப்பலை செய்கிறாரு. இப்போ வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்திருக்காரு, அவருக்கு நம்ம தானே சாப்பாடு கொடுக்கணும். கொத்தனார் வந்திருக்காரு, ஒரு கொத்தனார் நம்ம வீட்டுக்காக வந்து வேலை பார்க்குறாரு, நம்ம தானே சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். அவருக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சப்பாத்தி எடுத்து கொடுக்குறாங்க. 2 சப்பாத்தி கொடுத்தாங்க. அவர் இன்றைக்கினா நம்ம 5 அடி இருக்கிறோம், 4 அடி இருக்கிறோம். அந்த காலத்துலலாம் 50 அடி 55 அடி இருப்பாங்க. இந்த பள்ளிவாசல் ஹைட்டுக்கு இருப்பாங்க, பள்ளிவாசல் மாதிரி டபுள் மடங்கு இருப்பாங்க. வயிறு அவங்களுக்கு எவ்வளோ பெருசு இருக்கும். அவர்கிட்ட 2 சப்பாத்தியை கொடுத்தாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அவர் பார்த்துட்டு சிரிக்கிறாரு, என்னங்க 2 சப்பாத்தி கொடுக்குறீங்க, இது எறும்புக்கு போடுறது, இது
எறும்புக்கு போடுறது. நானும் ஒரு நேரத்துக்கு 60 சப்பாத்தி சாப்பிடுவேன். நானும் ஒரு நேரத்துக்கு 60 சப்பாத்தி சாப்பிடுவேன். என்ன நீங்கள் 2 சப்பாத்தி கொடுக்குறீங்க, இதெல்லாம் எப்படி என் வயிற்றுக்கு பத்தும் அப்படின்னு சொன்னாராம். அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு சொன்னாங்க. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுன்னு சொன்னாங்களாம். அவன் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டாராம். அந்த தச்சன் 1.5 சப்பாத்திக்கு மேலே சாப்பிட முடியல. இப்போ 2 இருக்குப்பா, இன்னும் அரைவாசி இருக்குது சாப்பிடுப்பா. இல்லைங்க எனக்கு போதும், வயிறு ஃபுல்லாகிருச்சு. 60 சப்பாத்தி செய்ய வேண்டிய வேலையை 1.5 சப்பாத்தியில் அல்லாஹ் செய்ய வச்சான். இதுக்கு பேர் தான் உணவுல பரக்கத். செல்வத்திலே பரக்கத் என்றால் குறைந்த செல்வம் நிறைந்த நிம்மதி. உணவிலே பரக்கத் என்றால் குறைந்த உணவு ஆனால் வயிறு நிரம்பிவிடும். நேரத்திலே மாதத்திலே பரக்கத் என்றால் நாட்கள் குறைவாக இருக்கும் ஆனால் அதில் செய்யக்கூடிய அமல்கள் அதிகமாக இருக்கும். நாட்கள் குறைவாக இருக்கும், அதிலே நடக்கக்கூடிய நல்ல அமல்கள் பெரியதாக இருக்கும், பிரம்மாண்டமானதாக இருக்கும். யாராச்சும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் டயத்தில் பெரிய அமல் நடந்த மாதிரி, பெரிய நல்ல காரியம் நடந்த மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்த நொடியில் மிகப்பெரிய அமல் செய்திருக்கிறார்களா? சொல்லுங்கம்மா, யாரோ சொல்றீங்களே, யார் சொல்றாம்மா? சொன்னவங்க பேர் என்னம்மா? சரி, அல்ஹம்துலில்லாஹ். மேராஜ் தானே சொன்னீங்க? மாஷா அல்லாஹ். யார் அந்த பதிலை சொன்னார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நோய் இல்லாத வாழ்வையும் கல்வியிலே பரக்கத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. மேராஜுடைய இரவு எவ்வளோ தூரம் ரசூலுல்லாஹ் போனாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 7 வானங்களை தாண்டி அல்லாஹ்வினுடைய குருஷை தாண்டி அரிஷிற்கு சென்று திரும்பியும் வந்துட்டாங்க பெருமானார். இதெல்லாம் நடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க? கண் மூடி கண் திறக்கும் நேரம். பெருமானாருடைய அந்த கட்டில், அந்த ஊஞ்சலினுடைய சூடு ஆறவில்லை, தாழ்பாலினுடைய அந்த சப்தம் நிற்கவில்லை. பெருமானார் மேராஜருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம இங்கேருந்து கீழ் படிக்கட்டுக்கு போகணும், பள்ளியாசல் கீழே போனோம்னா எவ்வளோ நேரம் ஆகும்? வயசானவங்க போனோம்னா ஒரு 2 நிமிஷம் ஆகும். வயசு பையன் சின்ன பையன் போனாருன்னா எப்படியும் ஒரு 30 செகண்ட் ஆகுமா இல்லையா? பெருமானார் வெறும் குறைந்த நொடிகளில் ஒரே ஒரு 2-3 செகண்டில் எங்கே போயிட்டு வந்துட்டாங்க? 7 வானங்களை கடந்து விட்டு குருஷை கடந்து அரிஷிற்கு சென்று திரும்பவும் வந்து விட்டார்கள். எவ்வளோ செகண்டில்? 2-3 செகண்டில். 2-3 செகண்டில் எவ்வளோ பெரிய அமல்! அல்லாவை பார்த்து வந்து விட்டார்கள். அரிசி 7 வானத்தை கடந்து குருஷ் அரிசெல்லாம் கடந்து பெருமானார் வெறும் ஒரு சில வினாடிகளில். இதுக்கு பேர் தான் நேரத்தில் பரக்கத். இதற்கு பெயர் தான் நேரத்தில் பரக்கத். குர்ஆனை நாமெல்லாம் ஓதுவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படும்? யாராவது சொல்லுங்களேன். நாம் குர்ஆன் ஓதுவதற்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்? ஒரு 10 நாள் குறைந்தபட்சம், அதிகபட்சம் ஒரு மாதம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வன் கணக்கு வச்சாலும், ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸ்வன் கணக்கு வச்சாலும் 30 நாளைக்கு 30 ஜுஸ் அதிகபட்சம். குறைந்தபட்சம் ஒரு 10 நாளில் முடிக்கலாம். அதை விட குறைந்தபட்சம் ஒரு 5 நாளில் முடிக்கலாம். அப்படி தானே? அதை விட சீக்கிரமாக குர்ஆன் முடித்த மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கிறதா? ஒரே நாளில் குர்ஆனை யாரும் முடிச்சிருக்கீங்களா? யாரும் முடிச்சிருக்கீங்களாம்மா? ஒரே நாளில் யாராச்சும் குர்ஆன் முடிச்சிருக்கீங்களா? ஒரே நாளில் குர்ஆன் யாராவது முடித்திருக்கிறீர்களா? ஒரே நாள் என்ன? ஒரு ஸ்டெப்பில் குர்ஆன் முடிச்சிருக்கீங்களா? ஒரு நடையில். அதெல்லாம் சாத்தியமா? இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹரம் ஷரீஃபுக்குள்ளே நுழையும் பொழுது, அங்கே இங்கே வச்சுருங்களேன். ஹரம் ஷரீஃபுக்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழையும், யார் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நுழையும் பொழுது, யார் இவங்க? இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹரம் ஷரீஃபுக்குள்ளே நுழையும் பொழுது வலது கால் எடுத்து வைக்கும்போது 15 ஜுஸ், இடது கால் எடுத்து வைக்கும்போது 15 ஜுஸ். 2 ஸ்டெப்பில் முழு குர்ஆன் முடியுமா நம்மளால? ஒரு ஸ்டெப்பில் 2 சூறா ஓத முடியுமா? ஒரு ஸ்டெப்பில் நின்றுக்கிட்டே ஒரு சூறா ஓத முடியுமா நம்மளால? முடியாது. ஆனால் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2:8 முழு குர்ஆன். எத்தனையோ மிகப்பெரிய தாபிஈன்கள், இறை நேசர்கள் ஒரு நைட்டில் 1000 ரக்காத்துகள், ஒரு இரவில் 1000 ரக்காத்துகள் முடியுமா நம்மளால? 1 மணி நேரம் 20 ரக்காத் தராவி தொழுது முடிக்கிறதுக்குள்ள இடுப்பு வலிக்குது, முட்டி வலிக்குது, முதுகு வலிக்குது, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாம் வலிக்குது. 20 ரக்காத் தராவி தொழுது முடிக்கிறதுக்குள்ள
20 ரக்காத் தராவீஹ் தொழுது முடிக்கிறதுக்குள்ள தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லாம் வலிக்குது நமக்கு. ஆனால் ஒரு இறை நேசர் ஒரே இரவில் 1000 ரக்காத்துகள் தொழுதார்கள். அல்லாஹ் அக்பர். அப்ப கொஞ்ச நேரம் ஆனா நிறைய அமல், குறைந்த நேரம் நிறைய அமல்கள். இதற்கு பேர் தான் நேரத்தில் பரக்கத். இந்த ரஜபுடைய மாதத்திலே நீங்கள் கொஞ்சம் செய்து பார்த்தால் தெரியும், நீங்கள் கொஞ்ச நேரத்தில் நிறைய அமல் செஞ்சிடலாம். கொஞ்ச நேரத்தில் நீங்கள் 1 மணி நேரம் உட்கார்ந்தீங்கன்னா மற்ற மாதத்தில் ஒரு ஜுஸு ஓதுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமா? தோராயமாக ஒரு 1 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கலாமா? நீங்கள் இந்த மாதம் உட்காந்து பாருங்கள், பரக்கத்தான மாதம், அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிக்க வச்சுருவோம். நீங்கள் மற்ற மாதத்தில் உங்களுக்கு அரை மணி நேரம் ஆகும் என்றால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெறும் 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த மாதத்தில் 15 நிமிஷம் தான் ஆகும். உங்களுடைய அமல் பெரியதாக இருக்கும், ஆனால் நேரம் சின்னதாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கொஞ்சம் டயத்திலேயே அல்லாஹ் உங்களை பெரிய அமல் செய்ய வச்சுருவான். உங்கள் நேரத்தை அல்லாஹ் விசாலமாக்கிடுவான். உங்கள் நேரத்தை அல்லாஹ் தஆலா விசாலமாக்கி விடுவான். குறைந்த நேரமாக இருக்கும், ஆனால் அமல் பிரம்மாண்டமாக இருக்கும். அதுதான் ரஜபுடைய ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? ரஜபுக்கான இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கொடுத்தா, இது பயிற்சியினுடைய மாதம். இது பயிற்சியினுடைய மாதம். எதற்கான பயிற்சி? எதற்கான? ரமலானுக்கான பயிற்சி. நாம் எதை நோக்கி முன்னோக்கி அமர்ந்திருக்கிறோம்? ரமலானை, ஒரு பிரம்மாண்டமான மாதத்தை முன்னோக்கி அமர்ந்திருக்கிறோம். அந்த ரமலானிலே பகல் காலங்களில் நோன்பு நோக்க வேண்டும், இரவு நேரங்களிலே தராவீஹ் தொழுக வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும். இந்த நல் அமல்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும்? பிராக்டிஸ், பயிற்சி இருக்க வேண்டும். ஒருத்தவன் ஒரு 10 கிலோமீட்டர் மேரத்தான் ஓட போகிறான்னு வச்சுக்குவோம். மேரத்தான் என்னன்னு தெரியுமா? வேகமாக ஓடுறது. அந்த மேரத்தான் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவன் அன்னைக்கு தான் போய் நிற்பானா ஓடுறதுக்கு? எத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுவான்? எவ்வளோ நாளாக பயிற்சி எடுப்பான்? 1 மாதமா? 1 வருஷம் பயிற்சி எடுப்பான். 1 வருஷம் பயிற்சி எடுப்பான். ஒருத்தன் ஒரு பயான் பேச போகிறான் அப்படின்னா 2 மாதமாக ப்ராக்டிஸ் பண்ணுறான். ஒரு ஸ்கேட்டிங் போர்டில் ஒரு பைக் ரேஸில் போகணும் அப்படின்னா பல வருடங்களாக ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க. அப்போ ரமலானில் நம்ம சகர நேரத்தில் எந்திரிக்கணும், தஹஜ்ஜத் டயத்தில் எந்திரிக்கணும் அப்படின்னா எப்போலேருந்தே அதுக்கு பயிற்சி எடுக்கணும்? இப்போலேருந்தே பயிற்சி எடுக்கணும். ரஜபிலேருந்தே பயிற்சி எடுக்கணும். நீங்கள் ரமலான் வரட்டும் பார்த்துக்கலாம், அப்போ நோன்பு வச்சுக்கலாம், அப்போ தொழுதுக்கலாம், அப்போ குரானை தொட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு வைங்க, ரமலான் வந்துடும், உங்களால் தொழுக முடியாது, குரான் ஓத முடியாது, நோன்புக்கு தஹஜ்ஜத்துடைய நேரத்துக்கு எந்திரிக்க முடியாது. இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒருத்தன் நினைக்கிறான் நம்ம அங்கே போய் மேரத்தானில் போய் நின்று ஓடிக்குவோம், இப்போ எதுக்கு ஓடிக்கிட்டுன்னு நினைக்கிறான். அங்கே போய் நின்று அவன் ஜெயிக்க முடியுமா? எல்லாம் போயிடுவாங்க, இவன் குதிச்சு போயிட்டு இருப்பான். எல்லாம் முன்னாடி போயிடுவாங்க, இவன் கடைசியாக வருவான். எவன் பயிற்சி அதிகமாக எடுக்கிறானோ அவன் தான் என்ன செய்ய முடியும்? வெற்றி அடைய முடியும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். பயிற்சியே ஒரு மனிதனை பர்ஃபெக்டாக மாற்றும். பயிற்சி தான் ஒரு மனிதனை சரியாக மாற்றும். பயிற்சி இல்லை என்றால், வித்தவுட் ப்ராக்டிஸ், பயிற்சி இல்லை என்றால் உங்களால் எதிலையுமே சாதிக்கவே முடியாது. அப்போ ரமலானில் யார் யாருக்குன்னு அமல் செய்யணும்னு ஆசையாக இருக்குது? எல்லாருக்குமே இருக்கும். ரமலானில் அமல் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். அதற்கு பயிற்சி இப்போலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடணும். அப்பப்போ நோன்பு வைக்கணும். ரமலானில் எத்தனை நாளுமா நோன்பு வைக்கணும்? எல்லா நாளும் வைக்கணும். ரமலானில் எத்தனை குரான்களை நாம் ஓதி முடிக்க வேண்டும்? எத்தனை குரான் முடியுதோ அத்தனை குரான் ஓதணும். ஆஃப்டர் ஆல் ஒரு குரானாச்சும் முடிக்கணும். குறைந்தபட்சம் ஒரு குரானாச்சும் முடிக்கிறது பெருமானாருடைய வழிமுறை. ஒரு குரானாச்சும் முடிக்கணும். அதெல்லாம் அப்போ நடக்கணும்னா அதற்கான பயிற்சி எப்போயே ஆரம்பிக்கணும்? இப்போவே ஆரம்பிக்கணும். இப்போவே குரான் எடுத்து ஓதணும், தஹஜ்ஜத்தில் எந்திரிக்க முயற்சி பண்ணணும். அப்போ வரட்டும் பார்த்துக்கலாம், ரமலான் வரட்டும் தொழுதுக்கலாம், ரமலான் வரட்டும் நோன்பு வச்சுக்கலாம், ரமலான் வரட்டும் குரானை தொட்டுக்கலான்னு நினச்சிங்க, ரமலான் வந்துடும், நோன்பு வைக்க முடியாது. ரமலான் வந்துடும், குரானை தொட முடியாது. ரமலான் வந்துடும், சஹருடைய நேரத்துக்கு முழிப்பு வராது. இப்போலேருந்தே பயிற்சி எடுக்கணும், இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண ரமலான் உங்களுக்கு பரக்கத்தாயிடும். ரமலான் உங்களுக்கு பரக்கத்தாகிவிடும். சஹாபாக்கள் 6 மாதம் பயிற்சி எடுப்பாங்களாம். சஹாபாக்கள் ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்பிலிருந்தே பயிற்சி எடுப்பார்கள்.
சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் எல்லாம் ரமலான் வந்துவிட்டால் கடுமையாக குர்ஆன் ஓதுவார்கள், கடுமையாக குர்ஆன் ஓதுவார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் யாருக்காவது தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க எழுதின ஒரு கிதாபு பேர் தெரியுமா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய புத்தகத்தினுடைய பெயர். இப்போ அப்துல் கலாம் எழுதின புக்கு பேர் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சவுண்டா. அக்னி சிறகுகள். பாருங்க, அப்துல் கலாம் அவர் எழுதின பேரை தெரிஞ்சு வச்சிருக்கோம். காந்திஜி எழுதின புக்கு பேர் புகாரியா? காந்திஜி எழுதின புக்கு பேர் என்ன? சரி, ஏதோ ஒரு புக்கு. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோமா இல்லையா? இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இறைநேசர், மதீனா ஷரீஃபில் வாழ்ந்தவங்க, அவங்க மதீனாவில் அடங்கி இருக்காங்க. அவங்க எழுதின கிதாபினுடைய பெயர் முஅத்தா. இமாம் முஅத்தா மாலிக், முஅத்தா மாலிக். அவங்க எழுதின கிதாப் பேரே என்னதான்? முஅத்தா மாலிக். ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள். புகாரி இமாமுக்கு உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாத் அவங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகாரி இமாமுக்கு உஸ்தாதுக்கெல்லாம் உஸ்தாது. புகாரி இமாமுக்கு முன்னாடியே ஹதீஸ் கிதாப் தொகுத்தவங்க தான் யாரு? மாலிக். முதல் ஹதீஸ் கிதாப் புகாரி கிடையாது. ஏற்றுக்கொள்ள தகுந்த கிதாபுகளில் முதல் கிதாபு புகாரி. ஆனால் முதலில் எழுதப்பட்ட கிதாப் எது இல்லை? புகாரி இல்லை, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய முஅத்தா என்கிற கிதாப். அவங்க ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவங்க. ஆனால் ரமலான் வந்துருச்சுன்னா எல்லா ஹதீஸையும் ஒதுக்கி வச்சுட்டு குர்ஆன் ஓத ஆரம்பிச்சிருவாங்களாம். ஏன் ரமலானில் குர்ஆன் அதிகமாக ஓதணும்? ஏமா ரமலான் அதிகமாக குர்ஆன் ஓதணும்? ஏனென்றால் ரமலானிலே தான் குர்ஆன் இறங்கியது. ஷஹ்ரு ரமலானல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். யாரும் பயான் பேசுறீங்களா? மாங்கிட்டு யாரும் கிட்ட பயான் பேசுறாங்களே. ஷஹ்ரு ரமலானல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் தான் ரமலானுடைய மாதம். அப்போ அந்த ரமலானுடைய மாதத்தில் என்ன அதிகமாக ஓதணும்? குர்ஆன் அதிகமாக ஓதணும். ஒவ்வொருத்தரும் ஒரு நியத்தை வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ரமலானில் நான் ஒரு 5 குர்ஆன் ஓதுவேன், ரமலானில் நான் ஒரு 10 குர்ஆன் ஓதுவேன். இமாம்கள் எல்லாம் அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். ரமலானில் முதல் 10 நாட்கள், முதல் 20 நாட்கள் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆன். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறேன், முதல் 10-20 நாட்களில் ஒரு நாளிற்கு ஒரு குர்ஆன். நம்மளுக்கு ஒரு ஜுஸு ஓதுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. முதல் 20 நாளில் ஒரு நாளைக்கு எத்தனை குர்ஆன் ஓதுவாங்க? ஒரு குர்ஆன். 20 நாளில் 20 குர்ஆன். கடைசி 10ல் ஒரு நாளைக்கு 2 குர்ஆன். அப்போ மொத்த ரமலானில் எத்தனை குர்ஆன் முடிப்பாங்களாம்? கணக்கு போடுங்க. 20 + 20 40 குர்ஆன். அல்லாஹ் அக்பர். அப்போ அந்த மாதிரி நீங்கள் கடுமையாக குர்ஆன் ஓதணும்னா ப்ராக்டிஸ் எப்போவே செய்யணும், இப்போவே செய்யணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அல்லாஹ் உங்கள் நேரத்தில் பரக்கத் செய்வான். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் நேரத்தில் அல்லாஹ் விசாலத்தை ஏற்படுத்துவான். ஆனால் அல்லாவே ஒரு நேரத்தை விசாலப்படுத்தி இருக்கின்றான் என்றால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இந்த கொஞ்சம் டயத்தில் கொஞ்சம் அமல் செஞ்சால் நிறைய அமல் செஞ்ச மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது எந்த நேரம், எந்த அமல் சொல்லுங்கள் பார்க்கலாம்? குறைந்த நேரம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச சூரா. குறைந்த நேரம், ஆனால் அதில் நீங்கள் அமல் செய்தால் பல மடங்கு அமல் செய்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். என்னம்மா? என்ன அமலுன்னு கேட்கல, எந்த டைம்னு கேட்குறேன், எந்த நாள் என்று கேட்கிறேன். இந்த நாளில் அமல் செஞ்சா நிறைய அமல் செஞ்ச மாதிரி. வெள்ளிக்கிழமை அசர்ல இருந்து யார் லைலத்துல் கத்ர்னு சொன்னா? லைலத்துல் கத்ர் தான் சரியான பதில். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த ஒரே ஒரு இரவு எத்தனை மாதங்களை விட சிறந்த மாதம்? அந்த ஒரு இரவு. நீங்கள் அந்த ஒரு நைட்டில் 2 ரக்காத் தொழுதா 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். 1000 மாதங்கள். அல்லாஹு அக்பர். 1000 மாதத்தில் எத்தனை நாளுங்க இருக்கு? 1000 மாதத்தில் எத்தனை நாள் இருக்கு? கால்குலேட்டர் இருக்கு. நம்ம யாரும் அங்கே பயான் பேசுகிறாங்க போலயே. இங்கே ஒரு பயான் நடக்குது, திரைக்கு அங்கிட்டு ஒரு பயான் நடக்குது.
பயான்னா இந்த மாதிரி ஆயத்தரிசி பயான் இல்லை, என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பயான். படி 1000 மாதம்னா எத்தனை நாள் மாறுது? இது பல லட்ச நாட்கள் வருகிறதா இல்லையா? அந்த ஒரே ஒரு நைட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் எத்தனை லட்சங்கள், எத்தனை 3 லட்சத்தை விட அதிகமான நாட்கள் நீங்கள் அமல் செய்த நன்மையை கொடுக்கிறது. அதனால தான் அந்த நைட் அல்லாஹ் முபாரக்கான இரவுன்னு சொல்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தி முபாரக்கா, பரக்கத் பொருந்திய இரவன். ஏன் அந்த இரவுக்கு சொல்லப்படுது? குறைந்த நேரம், ஆனால் அமல் கொஞ்சோன்னு செஞ்சாலும் நிறைய அமல் செஞ்ச மாதிரி அல்லாஹ் தஆலா நன்மையை கொடுக்குறான். நீங்கள் சுபஹுடைய தொழுகையை தொழுது அல்லாஹ் என்ன நன்மை கொடுக்குறான் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சுபஹுடைய தொழுகையின் நேரத்தில், அது சுபஹுடைய தொழுகை என்பது பரக்கத் பொருந்திய தொழுகை. சுபஹுடைய தொழுகை பரக்கத் பொருந்திய தொழுகை. சுபஹுடைய நேரம் பரக்கத் பொருந்திய நேரம். அந்த சுபஹுடைய தொழுகையை தொழுதால் அல்லாஹ் எவ்வளோ நன்மையை கொடுக்குறான் யாராச்சும் சொல்லுங்களேன். பெருமானார் சொன்னாங்க, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபகஅன்னமா ஸல்லல் லைல குல்லஹு. யார் ஃபஜருடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறார்களோ அவர்கள் முழு இரவும் நின்று வணங்கிய நன்மை. யார் சுபஹுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுகிறார்களோ ஃபுல் நைட்டு அல்லாஹ் என்ன கொடுக்குறான்? தம்பி மெதுவாக வந்து கொடுத்துட்டு போங்கப்பா. தம்பிங்களா ஹுசேன் யூசுப் ஷேக்கு, மெதுவாக வந்து கொடுத்துட்டு போங்க. ஆப்பா உங்கள்கிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க ஆப்பா, அதெல்லாம் சொல்ல தேவை, கொடுத்தா அவங்க விளங்கிக்குவாங்க யாரோ கொடுக்க சொன்னாங்கன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? யார் சுபஹுடைய தொழுகையை தொழுகிறாங்களோ ஃபுல் நைட்டு நின்று தொழுத நன்மை அல்லாஹ் கொடுக்குறானா. ஃபுல் நைட்டு யாராச்சும் சொல்லுங்களேன், அதில் இன்னைக்கு நைட்டு 10 மணியில் இருந்து நான் காலையில் 5 மணி வரைக்கும் நான் தொழுதுகிட்டே இருக்கேன், யாராச்சும் ரெடி? கை தூக்குங்களேன். அப்படி தொழுகிறவங்களுக்கு ஒரு பரிசு கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நைட்டு 10 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் முசல்லாலேருந்து நகரக்கூடாது, தொழுதுகிட்டே இருக்கணும். சரி, அது முசல்லாலே படுத்து தூங்கிடுறோம். முசல்லாலேருந்து நகரக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க, நாங்கள் முசல்லா விரித்து படுத்து தலைவாணி போட்டு தூங்கிடுறோம். அப்படி சொல்லலை, முசல்லால நின்று தொழுகணும். யார் ரெடி? அப்போ 5000 ரூபா பரிசு கொடுப்போம். ஏன் சார்பாக நான் கொடுத்துட்றேன். நைட்டு ஃபுல்லாக 10 மணிலேருந்து காலை 5 மணி வரைக்கும் நின்று தொழுதுகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த தொழுத நன்மை அல்லாஹ் யார் கொடுக்குறான்? சுபஹுல 2 ரக்காத் தொழுதவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்குறான். நீ 2 ரக்காத் தொழுதா ஃபுல் நைட்டும் நின்று தொழுதா என்ன நன்மையோ அதை அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் அந்த 2 ரக்காத் தொழுகிறதுக்கு நம்மளுக்கு இடுபொலிக்குது, தூக்கத்தை பார்க்குறோம். சுபஹுடைய நேரம் என்பது பரக்கத்தான நேரம். பெருமானார் சொன்னாங்க, பூரிக்க லி உம்மதி ஃபி சுப்ஹ் அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுபஹுடைய நேரத்தில் என் உம்மத்துக்கு பரக்கத்து இருக்குன்னு நாங்கள் ரசூலுல்லாஹ். எந்த நேரத்தில் நம்மளுக்கு பரக்கத்து இருக்குன்னு நாங்கள் நம்ம ரசூலுல்லாஹ்? சுபஹுடைய நேரத்தில். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம், உணவில் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம், செல்வத்தில் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம், வீட்டில் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம், குடும்பத்தில் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம், குழந்தை செல்வத்தில் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம், எல்லா விஷயத்துலையும் பரக்கத்து இல்லாமல் போனது காரணம் என்ன? சுபஹ் தொழுகையை தொழுகாதது தான். எங்களுடைய அலி ரலியல்லாஹு கிட்ட வந்து ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்களாம். அலிநாயகத்துக்கிட்ட ஒருத்தவங்க கேட்டாங்களாம், எங்க நம்ம ஆடை டெய்லி நிறையா அறுக்கிறோம், ஆடை நம்ம அதிகமாக ஆடை அறுத்து சாப்பிட்றோமா நாயை அறுத்து சாப்பிட்றோமா? நாயை அறுக்கவே மாட்டோம், நாயை யாரும் அறுத்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் 2ல் எதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது? ஆட்டுடைய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குது. அதிகமாக அறுக்கிறது எதை? ஆடை தான். அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நம்ம நியாயப்படி பார்த்தா ஆட்டை அறுக்கிறோம், அதனுடைய எண்ணிக்கை குறையணுமா இல்லையா? உலகம் ஃபுல்லாக ஆடு அறுக்கப்படுது, பல லட்சக்கணக்கான ஆடுகள் டெய்லி அறுக்கப்படுது. திருச்சியில் மட்டும் ஒரு நாளைக்கு எத்தனை ஆடு அறுக்கப்படுது? ஒரு 200-300 ஆடு அறுக்கப்படும். ஒரு கடையில் ஒரு ஆடு தொங்க விட்ருக்கேன். இன்றைக்கி தெருக்கு 2 கடை இருக்குது, ஆட்டுக்கறி கடை, மட்டன் கடை, தெருக்கு 2 கடை இருக்குது. எத்தனை திருச்சியிலேயே ஒரு 100கணக்கான ஆடுன்னு வச்சுக்குவோம். இப்போ டோட்டல் தமிழ்நாட்டில், இந்தியாவில், ஆசிய கண்டத்தில், உலகம் ஃபுல்லாக எத்தனை ஆயிரக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுது. ஆனால் ஆட்டினுடைய தட்டுப்பாடு குறைஞ்சிச்சா? அன்றைக்காச்சும் குறையவே இல்லை. அதில் எல்லாம் பறக்கத்தான் இருக்குது ஆடு. ஆனால் நாய் அதை யாரும் அறுத்து சாப்பிட்றது இல்லை. எல்லாம் பாதுகாக்கணும், அதை விட்டு எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். யாரும் நாய் அறுத்து போட்டு சாப்பிடல. ஆனால் அதனுடைய எண்ணிக்கை இருக்க தான் செய்யுது. ஆனால் ஆட்டுடைய எண்ணிக்கை விட குறைவாக தான் இருக்கிறது. என்ன காரணம் அப்படின்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், ஆடு வந்து என்ன பண்ணும்? நைட்டு சீக்கிரமாக தூங்கி எப்போ எழுந்துச்சிடும்?
காலையில் சுபூர் எந்திரிச்சிடும். அல்ல அதனால் அதில் பரக்கத் செஞ்சுட்டான். ஆனால் நாய் நைட்டு ஃபுல்லாக கத்தும். 12 மணி 1 மணி நம்ம சுடுதண்ணி எடுத்து ஊற்றினாதான் போகுது அங்கிட்டு. சுடுதண்ணி எடுத்து ஊற்றினாதான் அங்கிட்டு போகுது. 2 மணி 3 மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருக்கு. எப்போ படுக்குது? காலைல 5 மணி ஆயினா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. சில பெற்றோர்கள் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, அதில் என் புள்ள காலைல 5 மணிக்கு தான் தூங்கும், அதில் என் புள்ள காலையில் 5 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிக்கும். அதை பெருமையாக சொல்லி, அது நாயினுடைய பழக்கம். அது நாயுடைய பழக்கம். நைட்டு லேட்டாக தூங்கி 12 மணி 1 மணிக்கு முழிக்கிறதுன்றது நாயுடைய பழக்கம். அல்லாஹ் பரக்கத்து இல்லாமல் ஆக்கிடுவான். அல்லாஹ் தஆலா பரக்கத்து இல்லாமல் ஆக்கிடுவான். நைட்டு சீக்கிரமாக தூங்கி சுபோக்கு எந்திரிப்பது தான் நல்லோர்களுடைய பழக்கம். அதுதான் அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? அப்படி செஞ்சா பரக்கத்து செய்வான். அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சா பரக்கத்து செய்வான். இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன்? சுபுவுடைய நேரத்தில் பரக்கத்து இருக்கு. நீங்கள் சுபுவுடைய நேரத்தில் 2 ரக்காயத் தொழுதா அல்லாஹ் எவ்வளோ நன்மையை கொடுக்குறான்? நைட்டு ஃபுல்லாக நின்று தொழுத நன்மையை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ இந்த பரக்கத்தெல்லாம் வேணும்னா இந்த ரமலானில் நீங்கள் சுறுசுறுப்பாக உற்சாகமாக அமல் செய்ய வேண்டும் என்றால் எப்போலேருந்தே பிராக்டிஸ் இருக்கணும். அதான் சொல்லுவாங்க, ரஜப் என்பது விதை போடக்கூடிய மாதம், ஷாபான் என்பது அந்த விதை வளரக்கூடிய மாதம், ரமலான் என்பது அறுவடை செய்யக்கூடிய மாதம். ரமலானிலே அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் ரஜபிலே விதை போட்டு இருக்க வேண்டும், ஷாபானிலே அதற்கு தண்ணீர் ஊற்றி இருக்க வேண்டும். அப்படி செஞ்சாதான் ஷாபான்ல என்ன செய்ய, ரமலான்ல என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்ய முடியும். ஒருத்தவர் மாம்பழம் விதையே போடலை, வயல் வாங்கினார். ஒருத்தர் ஒரு பெரிய நிலம் வாங்கி, ஒரு பெரிய நிலத்தை வாங்கி இதில் மாம்பழ மரங்களை வளர வைப்போன்னு ஆசைப்பட்டார். என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? அப்படியே சும்மா உட்காந்தே இருந்தால் போதுமா? மரம் வளர்ந்துருமா? விதை போடணும். ஃபஸ்ட்டு அந்த மண்ணை ஒழுங்காக நோண்டணும், அதுக்கப்புறம் விதை போடணும், தண்ணி ஊற்றணும், உரம் போடணும், அதை காலைல நைட்டு நின்று அதை பாதுகாக்கணும். எல்லாம் பண்ணால் தானே வளரும். ஒன்றுமே பண்ணாமல் மரம் வளரும்னா வளருமா? நீங்கள் ரமலானில் அறுவடை செய்யணும்னா, ரமலானில் உங்களுக்கு பழம் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எப்போ விதை போடணும்? இன்னைக்கே விதை போடுங்க போய் வீட்டில். சரி, அதில் ஒரு விதை வாங்கிட்டு போயிடுறோம். மாம்பழ விதை போடணுமா, ஆப்பிள் விதை போடணுமா? சொல்லுங்கள். விதை இன்னைக்கே போய் போட்டுருவீங்களா? நான் என்ன விதையை சொல்கிறேன்? தொழுகை என்கிற விதை, குர்ஆன் என்கிற விதை, தஹஜ்ஜத் என்கிற விதை, சதகா என்கிற விதை, இதுவெல்லாம் ஒரு விதை. இந்த விதைகளை இன்றே போடுங்கள். இன்னைக்கே போய் தஹஜ்ஜத் தொழுகுங்க, நோன்பு வைங்க. அப்பப்போ நோன்பு வைங்க. வாரத்தில் திங்கள் வியாழன் சுன்னத்தான நோன்பு வைங்க. அப்பப்போ தான தர்மம் கொடுங்க. ஒரு நாளைக்கு 2 பக்கம் ஓதுங்க. அப்படியே அதிகப்படுத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. ரமலானில் ஒரு நாளைக்கு 1 ஜுஸு ஓதுங்க, 2 ஜுஸு ஓதுங்க. இப்போ நீங்கள் விதை போட்டால் தான் ரமலானில் அறுவடை செய்ய முடியும். இப்போ நீங்கள் உங்களைய பயிற்சியை எடுத்துக்கிட்டால் தான் ரமலானில் பர்ஃபெக்டாக அமல் செய்ய முடியும். இல்லை ரமலான் என்னவாய் போயிடும்? நஷ்டமாயிரும். ரமலான் வீணா போயிடும். ஆகவே அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கும் இந்த ரஜபிலே, நான் முதல் காரணம் ரஜபில் ஏன் பரக்கத்தை கேட்கணும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முதல் காரணம் சொன்னமே, ரஜபிலே ஏன் பரக்கத்தை கேட்க வேண்டும்? என்னம்மா? அந்த பரக்கத்தினுடைய சீசன் முதல் காரணம். இரண்டாவது காரணம் என்ன சொன்னோம்? இங்கே இந்த நாட்களில் மாதங்களில் பரக்கத்து என்றால் குறைந்த நேரம், ஆனால் அமல் பிரம்மாண்டமாக இருக்கும். சின்ன அமல் செஞ்சாலும் நிறைய கூலி கிடைக்கும். இந்த ரஜபிலையும் ஷாபான்லையும் அல்லாஹ் நேரத்தில் பரக்கத் செஞ்சிருவான். அல்லாஹ் தஆலா நேரத்தில் பரக்கத் செஞ்சிட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிடலாம்? நிறைய அமல் செய்யலாம். பொதுவாக தான் நான் சொன்னேன், ஒரு 20 ரக்காயத் தொழுகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். 20 ரக்காயத் தொழுகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ ஒரு 40 ரக்காயத் தொழுகணும்னா 2 மணி நேரம், 60 ரக்காயத் தொழுகணும்னா 3 மணி நேரம், 80 ரக்காயத் தொழுகணும்னா 4 மணி நேரம், 100 ரக்காயத் தொழுகணும்னா 5 மணி நேரம். ஒரு 8 மணி நேரத்தில் ஒரு 180 ரக்காயத் தொழுகலாம். ஆனால் பெரியவங்க என்ன செஞ்சுருக்காங்க? ஒரு நைட்டில் 1000 ரக்காயத் தொழுதுருக்காங்க. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு நேரத்தில் என்ன செஞ்சுருக்கான்னு அர்த்தம். அப்போ குறைந்த நேரத்திலேயே நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹ் இடத்துல இந்த ரஜபில் பரக்கத்தை கேட்டீங்கன்னா அல்லாஹ் அவங்க நேரத்தில் பரக்கத்து செஞ்சால் கொஞ்சோண்டு டயத்திலேயே நீங்கள் நிறைய அமல் செஞ்சிடலாம். ஒரு மணி நேரத்தில் உட்காந்து 10,000 சுப்ஹானல்லாஹ் ஓதிடலாம். வெறும் அரை மணி நேரத்தில் 2 ஜுஸு குர்ஆன் ஓதிடலாம். எப்போ?
பரக்கத்துக்காக நீ ரஜபுல துவா செஞ்சா, செய்யலை அல்லாஹ் பரக்கத்து கிடைக்காது. மாம்பழம் கடையில் போய் மாம்பழம் கேட்டால் தான் கிடைக்கும். அல்லாட்டார் பரக்கத்தை கொடுன்னு கேட்டால் தான் அல்லாஹ் பரக்கத்து கொடுப்பான். அப்போ அல்லாஹ் இடத்துல அதிகம் அதிகம் இந்த ரஜபிலே பரக்கத்தை கேளுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் இந்த ரஜபிலேயும் ஷாபானிலேயும் பரக்கத்து செய்து ரமலானை பெறக்கூடிய அடையக்கூடிய உயர்ந்த ஒப்பற்ற பாக்கியத்தை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.